மா நீங்க சொல்லுங்க, நீங்க பாஸ்கர திருவிழால பார்க்கல? இல்ல சார், நான் பார்க்கல. ஆமா, நீங்க தானே அவரோட லாயர். ஆமா. சரி, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நானும் இவங்க கூட திருவிழாவுக்கு போயிருந்தேன். நேத்து தான் வந்தேன். ஓ, பாஸ்கர் வந்து உங்களை பார்த்தாரா இல்ல போன் ஏதாவது பண்ணாரா? அவர் என்ன பார்க்கவும் வரல, எனக்கு போனும் பண்ணல. நீங்க வேணா அவர் அம்மா கிட்ட விசாரிச்சு பாருங்களேன். அத விசாரிக்காம இருப்போமா? அவனோட அம்மா அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சாதிக்கிறாங்க. இப்ப இருக்கிற சூழல்ல அவனுக்கு உதவி பண்ற ஒரே ஆளு நீங்க தான். என்ன சார், இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க? அவன் தப்பானவன்னு தெரிஞ்சும் அவனுக்காக நீங்க கோர்ட்ல ஆஜரானீங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் நிச்சயமா உங்களை காண்டாக்ட் பண்ணிருப்பான். உண்மையை சொல்லுங்க. அந்த வக்கீலா இருக்க மாட்டேன், அந்த அன்பம் இருக்க மாட்டேன். என்னம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. நான் பேசாம இருக்கேனா அவனை மீட் பண்ணலன்னு அர்த்தம். அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். அவன் எப்படி என்ன காண்டாக்ட் பண்ணுவான்? நீங்களே இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது மேடம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணாதானே குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க மேடம், அவன் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே அது அவமானம். அவன் தப்பிச்சுட்டாங்கிறது வெளியே தெரியறதுக்குள்ள நாங்க அவனை தேடி கண்டுபிடிக்கணும். உங்க யாருக்காவது அவனை பத்தி தகவல் தெரிஞ்சா உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அவன் வெளியில இருந்தா ஆபத்து உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் தான். அதனாலதான் சொல்றேன், அவனை பத்தி எந்த தகவல் தெரிஞ்சாலும் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. தனியா யாரும் வெளியே போயிடாதீங்க. நானும் இந்த வீட்டை கண்காணிக்கிறதுக்காக 2 கான்ஸ்டபிள போடுறேன். யோ வாயா, தள்ளுப்பா. இனியா, எந்திரி, உள்ள போலாம். வா. ஏய், உட்காரு. ஏன் அன்பு, காணாம போன பாஸ்கர் எங்க போயிருப்பான்? இங்க பாரு அரசி, வண்டியை புக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பு. சும்மா சம்மந்தம் இல்லாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காத. இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? பாஸ்கரால இந்த குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கு. அத பத்தி நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? எங்களுக்கு வர ஆபத்தை நாங்க பாத்துக்கிறோம். அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அது எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும் அன்பு? சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம பாஸ்கரை கொண்டு வந்து சேர்த்து விட்டதே நீதான். சிவம் உன்னை பார்த்தான், நீ அழகா இருக்கேன்னு நினைச்சான், உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். ஆனா உனக்கு பின்னால இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு அவன் யோசிக்கவே இல்லையே. இப்ப என்ன வேணும் உனக்கு? காணாம போன பாஸ்கர் என்னை ஏதாச்சும் பண்ணா நான் பாத்துக்கிறேன். ஓ, காணாம போன பாஸ்கர் உன்னை ஏதாவது பண்ணா அத பத்தி நான் யோசிக்கிறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்லையே. அவன் ஒன்ன பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா ஒன்ன தானே குத்திருக்கணும். ஆனா அவன் சிவத்தை தானே கத்தியால குத்திருக்கான். சிவத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் எங்க நிலைமை என்ன ஆகுறது? அவனை நம்பி 2 குழந்தைங்க இருக்கு. அவனை எதுவும் பண்ணாம குழந்தைங்களை ஏதாவது பண்ணா அப்புறம் நான் என்ன பண்றது? பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிரிங்க தான். பாஸ்கருக்கு நாங்கெல்லாம் எதிரிங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீ அவனுக்கு எதிரி கிடையாது. நீ அவனோட வக்கீல். சிவமோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுற. நீ எதுக்காக அவனுக்கு ஆஜரான? அவனை பயன்படுத்தி எங்களை பழி வாங்க நினைச்சவ நீ.
இங்க பாரு, இப்ப உட்காந்து இந்த பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத, புரியுதா? நான் நிறைய மாறிட்டேன். அத சொன்னாலும் இப்ப நீ நம்ப போறதில்ல, விட்டுரு. என் பொண்ணு நம்புறால, சிவம் நம்புறான், அது போதும் எனக்கு. இப்ப என்னதான் வேணும் உனக்கு? பாஸ்கரை உடனே பிடிச்சு உள்ள போடணும். இல்லனா ஒன்ன தண்டிக்கிறேன்னு நினைச்சு சிவமையும் இனியாவையும் ஏதாவது பண்ணிட்டானா? அதான் போலீஸ் அவனை தேடுதில்ல. போலீஸ் தேடுறது எனக்கு தெரியும். ஒன்னு தேடி வராம அவன் வேற எங்க போயிருக்க முடியும் சொல்லு? எனக்கு எதுவும் தெரியாது. அவன் திருவிழாவுக்கு வந்தானா இல்லையா? இல்லம்மா, அவர் திருவிழாக்கு வரல. ஏய், உனக்கு பாஸ்கர தெரியுமா? அது தெரியுமா? பாரதியோட அப்பா தானே, வீட்டுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டிருக்காரு. அவர் திருவிழாவுக்கு வந்தாரா வரலையான்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்லம்மா, நான் அவரை பார்க்கவே இல்லை. நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டேனா? நீ எதுக்கு தேவையில்லாம நான் தானே வந்து ஆஜராகிறேன்? இனியா, நீ விடுடா. சரி, நீ உள்ள போ. இல்ல 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 இல்ல. இனியா, நீ இரு. திருவிழாவுக்கு பாஸ்கர் வந்தானா இல்லையா? இல்ல, நான் பார்க்கல. ஜெயில இருந்து தப்பிச்சவன் நிச்சயமா உன்னை பார்க்க வந்திருக்கணும். அவன் உன்னை சந்திச்சு பேசிருக்கணும். அன்பு, நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற, என்கிட்டயே பொய் வேற சொல்ற. சொல்லு அன்பு, அவன் உன்னை மீட் பண்ண வரவே இல்லையா? நீ இவ்ளோ உறுதியா சொல்றத பார்த்தா திருவிழாவுக்கு வந்தவன் கண்டிப்பா உன்னை பார்த்திருக்கணும்னு தோணுது. என்ன அரசி, அவன் உன்னை பார்க்கலையா? ஹே, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா நீ பதிலுக்கு கேள்வி கேட்டு என்னையே மடக்குறியா? இங்க பாரு, ஜெயில இருந்து தப்பிச்சவன் எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம், இல்ல என்னமோ பண்ணிருக்கலாம். ஏன் தப்பிச்சான், எதுக்கு தப்பிச்சான்னு யாருக்குமே தெரியாது. அவன் தப்பிச்சு வர்றதுக்கு ஒரே காரணம் ஒண்ணுதான், உன்னை பழி வாங்கறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். அப்போ அவன் திருவிழாவுக்கும் கண்டிப்பா வந்திருக்கணும். அவன் வந்தானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் அவனை பார்க்கல. திருவிழா முடிஞ்சு மறுநாள் வரைக்கும் இருக்க போறேன்னு சொன்ன நீங்க எதுக்காக திடீர்னு கிளம்பி வந்தீங்க சொல்லுங்க? என்ன, ஏதோ கிரிமினலை விசாரிக்கிற மாதிரி என்ன விசாரிக்கிறியா? ஐயோ, நான் அப்படிலாம் விசாரிக்கலமா. டவுட் இருந்தா ஏதாவது கிளாரிஃபை பண்ணிக்கலாமேன்னு கேட்டேன், அவ்வளவுதான். பாஸ்கர் கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிருப்பான். அப்படி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிருந்தா அவன் நம்பரை அவங்க ட்ராக் பண்ணி அந்த நம்பரோட டவர் ஊர்கிட்ட காமிச்சதுன்னா அவன் கண்டிப்பா திருவிழாவுக்கு வந்திருக்கான்னு அர்த்தம். பாஸ்கர் உன்னை பார்க்க வந்தானா இல்லையா? பாஸ்கர் என்ன வந்து பார்க்கல. நீயா ஏதாவது யோசிச்சு உன் கற்பனை குதிரைய ஓட விடாத. எனக்கு எதுவும் தெரியாது. இல்ல அன்பு, கண்டிப்பா உன்னை பார்க்க வந்திருப்பான். இல்லனா உன்னை பார்க்க இந்த வீட்டுக்காவது வந்திருப்பான். அது மட்டும் நிச்சயமா எனக்கு தெரியும். ஆமா, உனக்கு தான் தெரியும். ஏன்னா நீதான் அவன் கூட அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்க. ஒன்னு பண்ணு அரசி, பாஸ்கர் வரதுக்கு முன்னாடி உனக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணுவான். அப்படி அவன் ஃபோன் பண்ணா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. வா, இனியா உள்ள போலாம். அன்பு, நீ போ, நான் என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல இல்ல, அவளுக்கு வேலை இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஏய், இங்க வா வா, உட்கார். ஏய், உண்மையை சொல்லு, பாஸ்கர் திருவிழாவுக்கு வந்தானா? இல்லம்மா, இல்ல.
நீ இந்த மாதிரி பதட்டமா பேசக்கூடிய ஆளே இல்லையே. இல்லம்மா, நான் அவரை பார்க்கல. நான் அப்பா கூட தான் இருந்தேன். நான் வேற யாரையும் பார்க்கலம்மா. ஓ சரி, பத்திரமா இரு. ம், போ போ. எங்க இருக்க சிவம்? உடனே வீட்டுக்கு வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவம். இல்ல, வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்துட்டு போனாங்க. நீ உடனே வீட்டுக்கு வா. அரசி வேற இனியாவையும் என்னையும் கேள்வி மேல கேள்வி கேக்குறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் உடனே வா. ஒண்ணும் இல்ல இனியா, பயப்படாத. அப்பா இப்ப வந்துருவாரு. ஹலோ. ஆமா, இப்பதான் கிளம்பி வந்தேன். இல்ல அப்படி இல்ல. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். யா. நான் கிளம்புறேன். போயிட்டு வா. சிவம், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? புரியல. இல்ல, போலீஸ்லாம் வந்து பாஸ்கர் தப்பிச்சிட்டான்னு விசாரிக்கலாம் வந்தாங்க. தெரியும், எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. யாரு? அந்த அன்பு ஃபோன் பண்ணி சொன்னாலா? இல்ல, பாஸ்கர் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான்ல, அவனால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்ல சிவம், அவன் திருவிழாவுக்கு வந்திருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அன்பு எதையாவது மறைக்கிறாளா, இல்ல நீ எதையாவது மறைக்கிறியான்றது எனக்கு தெரியல. ஓகே சிவம், என்ன வீட்ல டிராப் பண்ணு. இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ கேப் புக் பண்ணிட்டு போ. ஹலோ. ஏய் சிவம், சொல்லுங்க. என்னதான் பிரச்சனை உனக்கு? யோ, வையா போன. ஒண்ணு இல்லம்மா, அழாத. நான் இருக்கேன்ல, இங்க பாரு. என்னக்கா, உன் முகத்துல அரைஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே போறாரு? போட்டும் போட்டும், எங்க போயிட போறான்? நானும் பார்க்க தானே போறேன். ஆமா, கிளம்பிட்டீங்களாக்கா? வாச வரைக்கும் வந்து வழி அனுப்ப கூட யாரும் இல்ல போல. எனக்கு உன்னால ஒரு உதவி ஆகணும். உங்களுக்கா? என்னன்னு சொல்லுங்கக்கா. குழலி, காலையில போலீஸ் வந்தது உனக்கு தெரியும்ல? ஆமா. அவங்க பாஸ்கரை தேடுறாங்க. அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? நான் பாஸ்கரை பார்த்தேன். என்னக்கா சொல்றீங்க? திருவிழாவில் நான் பாஸ்கரை பார்த்தேன். அக்கா, அப்போ போலீஸ் கிட்ட உடனே சொல்லிருக்கலாம்ல. அவன் அன்பு சிவத்தை போட்டு தள்ளுறதுக்காக தான் அங்க வந்தான். அக்கா, அப்ப என்னதான் நடந்திருக்கும்னு சொல்ல வரீங்க? நிச்சயமா பாஸ்கர் அவங்கள மீட் பண்ணிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதா எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. அக்கா, என்னக்கா குழப்புறீங்க? எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல குழலி. ஆனா அன்பு சிவத்தோட முகத்துல ஏதோ ஒரு வித டென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமாக்கா, நான் கூட கவனிச்சேன்.
ம். இந்த அன்பு கொஞ்சம் பம்பர மாதிரி தான் தெரியுது. அன்பு என்ன இது? நம்மளோட முதல் எதிரியே பயமும் பதட்டமும் தான். இங்க பாருங்க, இங்க 2 பேரும் பதட்டப்படாம இருங்க. இங்க எதுவும் நடக்கல, நமக்கு எதுவும் தெரியாது. யார் என்ன கேட்டாலும் அதையே தான் சொல்லணும். இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு புரியுது இனியா, நம்ம எப்படியாவது இதை சமாளிச்சுதான் ஆகணும். நம்ம குடும்பத்தோட நிம்மதியே இதில் தான் இருக்கு. நம்ம பதட்டமா தனியா பேசுறது யாராவது பார்த்தாங்கன்னா தேவையில்லாம அவங்களுக்கு சந்தேகம் வரும். நீங்க 2 பேரும் எப்பவும் போல கேஷுவலா இருங்க, அதான் நல்லது. எனக்கு போலீஸ பார்த்த உடனே பயமாயிடுச்சு. ஒருவேளை அவங்க எல்லாமே தெரிஞ்சு என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களோன்னு நினைச்சு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இங்க பாரு அன்பு, பாஸ்கர் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். போலீஸ் அவனை தேடுறாங்க. போலீஸ்க்கு தெரியும் அவன் தப்பிச்சதே நம்மளை பழிவாங்கதான்னு. அதனால நம்மளை அலர்ட் பண்றதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. மற்றபடி நடந்தது எதுவும் அவங்களுக்கு தெரியாது. அரசி வேற தேவையில்லாம நிறைய கேள்வி கேக்குறா. அரசி நம்மளை கேள்வி கேட்க கூடாது, நம்ம தான் அவளை கேள்வி கேட்கணும். என்ன சொல்ற? ஆமா, பாஸ்கர் ஜெயில இருந்து தப்பிச்சது அரசிக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். பாஸ்கர் வெளியில வந்த உடனே 2 பேர் கூட தான் பேசியிருப்பான். ஒன்னு அவங்க அம்மா, இன்னொன்னு இந்த அரசி. ஒருவேளை திருவிழாவுக்கு வந்து கூட அரசியை பார்த்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அரசி எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறாளே. எவ்வளவு ஸ்மார்ட் ஆக்ட் பண்றா பாத்தியா? ஆனா பாஸ்கருக்கு என்ன ஆச்சுன்னு அவளுக்கு தெரியாது. அவளா நிறைய விஷயங்களை கெஸ் பண்ணி நம்மளை கேள்வி கேட்கிறா. நீங்களே அவளை பார்த்து பதட்டமாகி ஏதாவது உளர்னீங்கன்னா அவ அதை கேட்ச் பண்ணிடுவா. ம். நீ கொஞ்சம் அவங்கள கவனமா ஃபாலோ பண்ணு, ஓகே? சரிக்கா, நான் பண்றேன். முடிஞ்சா அந்த சின்ன பசங்க கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து பாரு. ஏதாவது ஒரு சின்ன லூப் கிடைச்சாலும் சரி, எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. ம் ம். நிச்சயமாக்கா. ஏய், வீட்ல ஏதாவது அப்நார்மலா தெரிஞ்சாலும் உடனே அவங்க என்ன பண்றாங்க, எங்க வராங்க ஃபாலோ பண்ணிட்டே இரு. ம் ஆ? இப்படி என்ன விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு, ம். நான் பாத்துக்கிறேன். அக்கா, என்ன நடந்திருக்கோன்னு நீங்க யோசிக்கிறீங்க? எவ்வளவு தூரம் யோசிக்கிற? அப்புறம் எதுக்காக அன்னைக்கு அரசியையும் நம்ம கூட கார்ல கூட்டிட்டு வந்த? அவ அன்னைக்கு நம்ம கூட கார்ல வரலனா இப்ப அவளோட சந்தேகம் இன்னும் ஜாஸ்தி ஆயிருக்கும். பாஸ்கர் மட்டும் திருவிழால வச்சு அரசிய பார்த்திருந்தானா நமக்கு ஏதாவது நடக்குமோன்னு ஆர்வத்தோட இருந்திருப்பான். அப்படி ஒண்ணும் நடக்கல. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கதான் அவன் நம்ம கூட வந்ததே. இப்பவும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அவ முயற்சி பண்றான். அக்கா, என்ன நடந்திருக்கோன்னு நீங்க யோசிக்கிறீங்க? எனக்கு சரியா சொல்ல தெரியல, ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அன்பு சிவமும் பெருசா மாட்டுவாங்கன்னு மட்டும் தெரியுது. அக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பார், நீ இங்கேயே இருக்கிறாள், உன்னாலதான் கரெக்டா நோட் பண்ணி சொல்ல முடியும், ஓகே? ம் சரிக்கா, நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன். ம். தப்பிச்சு போன பாஸ்கர் போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டா கதை ஈஸியா முடிஞ்சிரும். இல்லனா வேற லெவல்ல ஏதோ நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். அக்கா, ஒருவேளை நீ தேவையில்லாம அதையோ பெருசு பெருசா கற்பனை பண்ணாத. அவங்கள ஃபாலோ பண்ணி என்னன்றதை மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, அது போதும். ம் சரிக்கா, நான் பண்றேன். நான் வரேன். ம்.
அவ வெளியில போறதை விட நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்பா இங்க பாரினியா, ஒரே ஒரு விஷயம்தான். நான் சொல்லி கொடுத்தத திரும்ப திரும்ப யாரு கேட்டாலும் அதையே தான் சொல்லணும். இங்க பாரு, நம்ம எல்லாரும் திருவிழாவுக்கு போனோம், சந்தோஷமா திருவிழா கொண்டாடணும். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். பாஸ்கர் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தது போலீஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஓகேவா? இனியா, நீ போய் படி. ம், போ. குழலியும் அரசியும் நம்மள மாட்டி விடுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நம்ம தப்பிக்க போறதே அவங்க 2 பேரால தான். அது எப்படி? என்ன நம்ப அனு.